ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு vlog வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிங்க, அபி வந்து என் வீடியோவில் வரல, அவன் மாமியார் அத்தை vlogலாம் வந்து போடுங்க அப்படின்னு ரொம்ப நாள் கேட்டிங்க. எனக்கு வந்து கொஞ்சம் குழந்த இருக்கிறதுனால சரியாக வந்து வீடியோஸ் எடுக்க முடியலன்றதுனால நான் வீடியோஸ் வந்து போடலை. ஸோ லாங் பேக் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பொங்கல் பண்டிகை அந்த 3 நாள் எல்லாமே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷனுடைய ஃபஸ்ட்டு டே போகி விலாக்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போகி பண்டிகைக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்து பொங்கல் வருதுன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நிறைய பேர் பெயிண்ட்லாம் கூட அடிப்பா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வந்து பெயிண்டில் வந்து கோலம் வந்து போடலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டுருக்கேன். இது வந்து வார கோலம். 7 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கோலம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து வாரக்கோலம் வந்து போடுறேன். பசங்க வந்து கோல மாவில் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அதை அழிச்சிடுறா. ஸோ அதனால் பெயிண்டில் போட்டுட்டோம் அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வருஷம் கழித்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது அப்புறம் திருப்பி நம்ம க்ளீன் பண்ணி பெயிண்டில் போட்டுக்கலான்றதுனால முதல்ல சாக் பீஸ் வந்து ஈரம் பண்ணி வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து கோடு தெரியும். அதுக்கப்புறம் மேலே வந்து அவுட்லைன் வந்து ஒயிட் பெயிண்ட்லேயும் உள்ளே எழுதுகிற ஹ்ரீம் க்ளீம் அதெல்லாம் ஸ்ரீம் அப்படின்னு எழுதுறது எல்லாமே ரெட் கலர் பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். மாமனார்கிட்ட வாங்கிட்டு வந்தார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் 2 ப்ரெஷ்ஷும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இதில் வந்து 4 நாளைக்கான வாரக்கோலம் வந்து போட்டுட்டேன். 5 நாளைக்கானதை போட்டுட்டேன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போட்டுட்டேன். வெள்ளி, சனி, ஞாயிறு போடலை. அது இனிமேல் தான் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, போகிக்கு வந்து நம்ம போளி வந்து பண்ணுவோம். வழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்காக வந்து முதல் நாள் வந்து பூர்ணம் வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து போளி தட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால போளிக்கு வந்து பூர்ணம் ரெடி பண்ணுறோம். கடலைப்பருப்பை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அதை வந்து கொதிக்கிற வெந்நீரில் போட்டு அதை நல்லா ஊற விட்டு ஊறினதுக்கப்புறமா தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்சியில் வந்து கோர்ஸாக வந்து திருப்பி எடுத்துக்கணும். ரொம்பவும் பருப்பு இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், இதில் வந்து 2 கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து போட்டிருக்கு. வெல்லம் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 1க்கு வந்து நம்ம மொத்தமாக வந்து பருப்பு தேங்காய்லாம் சேர்த்து 3 போட்டிருக்கோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து நம்ம அதில் வந்து ஒரு 2 இல்லை 2.5 அப்படி வெல்லம் போட்டுட்டோம் அப்படின்னா இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிரச பாகு பதம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு பாகு பதம் வந்ததுன்னா வந்து பாகு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி தக்காளி பதம்னு வந்து சொல்லுவாள் இந்த அதிரச பாகு பதத்தை. இந்த பாகு பதம் வந்தோடனே இதை கலரிட்டு இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கொட்டி ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் நெய் விட்டு கலரிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பூர்ணம் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து வாசலில் வந்து கோலம் வந்து நான் போட்டிருக்கேன். நைட்டே வந்து போட்டுடலாம் அப்படின்னு வந்து ரெடி ஆகிட்டு வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சுட்டு சாக் பீஸில் முதல்ல வந்து போட்டுட்டேன். ஸ்வஸ்திக் மாதிரி போட்டு அதில் வந்து கம்பியாக வந்து இழுத்துருக்கு. இது கொஞ்சம் சாக் பீஸில் போட்டு ஈரம் இழுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கலர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டார்க் கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இருக்கும்போது போட்டுட்டோன்னா அப்படியே வந்து அந்த ஸ்டெயின் பிடிச்சிக்கிறது, அடுத்த நாள் வந்து அதை க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால சாக் பீஸில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களையுமே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கலர்ஸ் கொடுப்பேன் நான். ஸோ மார்கழியில் வந்து எல்லா நாளுமே வந்து நான் கலர் கோலம் வந்து போட்டிருந்தேன். இப்படி தான் வந்து நைட்டே போட்டுட்டு படுத்துருவோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் என்கிட்ட இருக்கிற எல்லா கலர்ஸையுமே யூஸ் பண்ணிட்டேன். எல்லாமே டபுள் ஷேடாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டார்க் கலர், ஒரு லைட் கலர், ஒரு டார்க் ஒரு லைட், அதே ஷேட்ஸ்லேயே இருக்கிற மாதிரி லைட் அண்ட் டார்க் கலர்ஸில் வந்து நான் கலர் கொடுத்துருந்தேன். எனக்கு இந்த கோலம் ரொம்ப நாளாக போடணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி போகிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போலிக்காக வந்து மேல் மாவு மைதா மாவு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வந்து ஊற வைக்கிச்சு. அதெல்லாம் பிசைஞ்சாச்சு. கடலைப்பருப்பு வடை வந்து தட்டுவா. ஸோ அதுக்காக பருப்பு ஊற போட்டிருக்கு. குழம்பு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து புளி நனைச்சாச்சு. இந்த புளி வந்து மாட்டு பொங்கலுக்காக புளிஞ்சாதத்துக்காக புளி சாதத்து பண்ணணும் இல்லையா, ஸோ புளிக்காய்ச்சலுக்கு ஊற போட்டிருக்கு. குழம்பு ரசம் வந்து புளி ஊற போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் டிஃபன் வந்து இட்லி தான்.
சாதம் பருப்பும் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ரசம் வந்து ஏற்றியாச்சு, அது கொதிக்கிறது. சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார். பாயசம் வந்து சேமியா வெல்லம் போட்ட பாயசம். எப்பயுமே வந்து சர்க்கரை போட்டு பால் விட்ட பாயசம் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை பருப்பு பாயசம் வேண்டான்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா வந்து போலிக்கும் பைத்தம் பருப்பு, போலிக்கும் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பாயசமும் திருப்பி பருப்பு இருக்கும், கடலைப்பருப்பு வடைக்கும் திருப்பி பருப்பு, எல்லாமே பருப்பாகவே இருக்கும். அப்படின்றதுனால கொஞ்சம் பால் விட்டு அந்த மாதிரி பாயசம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அதனால் அம்மா வந்து வெல்லம் போட்டு சேமியா பாயசம் பால் விட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் சவுச்சவ் வந்து கூட்டு, சவுச்சவும் கொஞ்சம் முருங்கைக்காவும் போட்டு கூட்டு, அது வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி இருக்குது. இதுக்கப்புறம் அரவை போட்டு அதை வந்து ரெடி பண்ணணும். வந்து சமையல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. நான் முன்னாடி கொதிக்கும் போது காமிச்சிருந்தேன். ஃபுல் டீட்டெயில் சமையல் வீடியோ வந்து நான் காமிக்கல. அதுக்கப்புறம் வடைக்கு வந்து எண்ணெய் வச்சாச்சு, வடைக்கும் அரைச்சாச்சு. அதை வந்து தட்ட வேண்டியது தான். தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி நெய்வேத்தியம் தான் வந்து பண்ணணும். கறி வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் 3 சேர்த்து போட்டு தேங்காய் கறிப்பொடி போட்டு வந்து கறி. ஸோ பசங்களுக்கு வந்து காரம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கி வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருவோம். பசங்களுக்கு வந்து கறி சாதம் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு விட்டுட்டு மோர் சாதத்துக்கு வந்து தொட்டு ஊட்டுவோம். அதனால பசங்களுக்கு காரம் இல்லாமல் எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து சமையல் வந்து ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிக்கு வந்து ஆற்றுல வந்து பூஜை தான் பார்க்க போகிறோம். மகமாயி கருமாரி அம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வான அம்மா, விற்கோள வேதவல்லி விசாலாட்சி, பக்தியோடு கையிலையே கூட வேண்டும், எண்ணமெல்லாம் உன் நினைவையாக வேண்டும், இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும். மண்ணலக்கும் சமயபுர மாரியம்மா, மகளுடைய குறைகளையும் தீரும் அம்மா, நெற்றியில் உன் குங்குமம் நிறைய வேண்டும், நெஞ்சில் திருநாமம் வழிய வேண்டும். நெற்றியில் உன் குங்குமம் நிறைய வேண்டும், நெஞ்சில் திருநாமம் வழிய வேண்டும். கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், கவனையிலே உன்னாமும் வாழ வேண்டும். அம்மா சுற்றமெல்லாம் நீடோழி வாழ வேண்டும், ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும். மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா, சொல்லலாமா, அன்னைக்கு உபச்சாரம் செய்வது உண்டு, அருள் செய்ய இந்நேரம் அவள்கிட்ட அந்த அவங்கள்ட்ட கொடுத்து நீ வச்சுக்கோ. அன்னைக்கு உபச்சாரம் செய்வது உண்டோ, அருள் செய்ய இந்நேரம் அவளுண்டோ, கண்ணுக்கு இவையின்றி காவலும் உண்டோ. ஆற்றுல வந்து நித்திய பூஜையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சமையலாம் முடிஞ்சதுக்கப்புறமா போலி வந்து தட்டுறோம். ஸோ அன்றைக்கி ஏகாதசி அப்படிங்கிறதுனால அவள் 2 பேரும் வந்து சாதம் எதுவும் சாப்பிட மாட்டா. அன்றைக்கி விரதம் இருந்ததுனால சாதம் அரிசி பண்ணுறது சேர்த்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் போலி பாயசம் இது மட்டும் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால் வந்து போலி மத்தியானமே பண்ணிட்டோன்னா அவளும் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால கையோட போலி வந்து மத்தியானமே தட்டிட்டோம். இல்லைன்னா சாயங்காலம் தான் வந்து பண்ணியிருக்கிற மாதிரி பிளான் இருந்தது. அன்றைக்கி ஏகாதசியாக இருக்கிறதுனால மத்தியானமே வந்து பண்ணிட்டோன்னா அவளும் வந்து சாப்பிட்ருவா அப்படிங்கிறதுனால மத்தியானம் பண்ணிட்டோம். பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டுனால் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்களுக்குமே வந்து ஃபஸ்ட்டு போலி பண்ணுறதுக்கு முன்னாடி சாதம்லாம் ஊட்டிட்டோம். ஆனால் வந்து இதை பார்த்துட்டா சாதம் கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்தோன்னா வயிறும் வந்து ரொம்ப ஓவர் ஸ்வீட் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சாதம்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஸ்வீட்டே வந்து காமிச்சோம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழை இலையில் வந்து தட்டி நம்ம இந்த மாதிரி போலி வந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பேப்பரில் தட்டுறதை விட இந்த மாதிரி இலையில் தட்டிட்டு அதை அப்படியே கல்லில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒட்டாமல் சூப்பராக வரும். அதோட ஃப்ளேவருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று அந்த வாழை இலையோட அந்த நரம்பு இருக்கு இல்லையா, அந்த கோடு அப்படியே வந்து அதில் பதிஞ்சிருக்கும் அந்த போலி தட்டினதில். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 போலி வர மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம்.
ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான போகி விலாக் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லாங் பேக் எல்லாருமே ரொம்ப நாள் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்றதுனால இந்த பண்டிகை டைமில் இதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி நீங்களும் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிங்க, போகி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். என்னால் முடிஞ்சதான் நான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அம்மா வந்து ரிப்ளை பண்ணுவாள் கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எதோ எப்படியோ கண்டிப்பாக ஒரு விதத்தில் ரிப்ளை வந்து வந்துடும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து நான் வந்து உங்கள் கூட பொங்கல் விலாக் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நன்றி, வணக்கம்.